வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் விதை தான் போகிறோம், நாற்று விட போகிறோம். நம்ம இது வந்து நர்சரியில் வந்து 15 ரூபான்னு கொடுத்து வாங்கணும். இது வந்து விதை போட்டு நம்ம நாற்றுக்காக நம்ம விதை போட்டு விட்டுடலாம். இது நல்லா முளைச்சி வந்த பிறகு நம்ம நாட்டுகள் எடுத்து நடவு செய்யணும். அதனால் கத்திரிக்காய் முளைக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுவே நிறைய ஆயிடுச்சு விதை, இது நம்ம மூடி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் விதை இருக்குது, அதை இந்த சின்ன பாட்டில் போட்டுக்கலாம். இன்னும் கூட நிறைய இருக்குது விதை. இது வளரட்டும் நல்லா, அதுக்கப்புறம் நம்ம நாற்று நட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம், தெளிச்சிக்கலாம். இது நான் முளைச்சி வந்த பிறகு நான் காட்டுறேன். நம்ம வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் வந்து விதை போட்டிருந்தோம் இல்லையா, பாருங்கள் எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. எத்தனை நாள்? 7 நாள் ஆகிருக்கு. இது நம்ம 2 இதில் போட்டு வச்சுருந்தோம், எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. நம்ம இது வந்து நல்ல பேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நடவு செய்கிறோம். அது நான் இன்னும் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் வளர்ந்த பிறகு நம்ம வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் விதை போட்டு பார்த்திங்கன்னா 16 நாள் ஆகிருக்கு. எல்லாமே முளைச்சி வந்திருக்கு நல்லா. இது வந்து இன்னும் நல்லா வளரணும். வளர்ந்த பிறகு தான் நம்ம எடுத்து வேற மாற்றி வைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்பிள் கலர் கத்திரிக்காய் விதை போட்டு பார்த்தீங்கன்னா 23 நாள் ஆகிருக்கு. நாற்றுகள் நல்லா வந்திருக்கு, எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மண் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வந்து கோணிப்பை ஒரு 1/2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அலுமினிய பாத்திரம், 2 அலுமினிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம நாற்றுகள் நேற்று நடவு செஞ்சுக்கலாம். நம்ம இந்த கோணிப்பையிலெல்லாம் நட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த பாத்திரத்தில் நட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் பர்பிள் கலர் கத்திரிக்காயில் நாட்டுகள் எல்லாமே நட்டுட்டோம். நம்ம இது மட்டும் கோணிப்பையில் வச்சுருக்கேன். நல்லா ஹைட் நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது, எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இது நல்லா க்ரோத் ஆகி வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்பிள் கலர் கத்திரிக்காய் நாற்றுகள்லாம் எடுத்து நடவு செஞ்சு பார்த்திங்கன்னா 24 நாள் ஆகிருக்கு. நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே. இது இன்னும் நல்லா வளர்ந்த பிறகு காட்டுறேன். நம்ம பர்பிள் கலர் கத்திரிக்காய் போட்டு பார்த்திங்கன்னா விதை போட்டு 3 மாதம் ஆகுது. நாற்றுகள்லாம் எடுத்து நடவு செஞ்சாச்சு. அதில் வந்து நான் 4 பாத்திரத்தில் வச்சேன். இந்த குண்டால் நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த குட்டி பாத்திரம் வந்து சின்னதாகவே இருக்குது. மீதி 2 பார்க்கலாம் வாங்க. இந்த பாத்திரத்தில் வச்சதும் நல்லா வந்திருக்கு, அலுமினிய பாத்திரம். அப்புறமா அந்த பேக்லேயும் நல்லா வந்திருக்கு. நாங்கள் பர்பிள் கலர் பிஞ்சால் போட்டு 82 days ஆச்சு. அங்கே ஒரு பிஞ்சு இருக்கு, இங்கே நிறைய பூலாம் பூத்திருக்கு.
நிறைய பூ பூத்திருக்கு. ஒரே ஒரு பிஞ்சு. பூ நிறைய இருக்குல்ல. இது மொத்தம் நம்ம 3 பேக் வச்சோம். இது ஒரு பேகு. வாங்க இன்னொரு பேக் பார்க்கலாம். ஒரு பேக் இதுலயும் ஒரு 2-3 பூ பூத்திருக்கு. 2-3 கொஞ்சம் பூச்சி வந்துட்டு இருக்கு. இதுல பூச்சி மருந்து அடிக்கும். ஆமா, இங்க பாருங்க, இங்கேயோ ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. சின்னதா தான் இருக்கு ரொம்ப. இங்கேயோ ஒரு பூ விட்டுருக்கு சின்னதா. நாங்கள் பர்பிள் கலர் கத்திரிக்காய் போட்டு 85 டேஸ் ஆயிருக்கு. எல்லாமே பிஞ்சா பூவா இருக்கு. இங்க ஒன்று கத்திரிக்காய் பெருசா இருக்கு பாருங்க. சரி, இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ. இங்க பாருங்க, நிறைய பிஞ்சு இருக்கு. அங்க ஒன்னொன்று சின்னதா விட்டுருக்கு. இங்க பாருங்க, பூ பிஞ்சுலாம் இங்க விட்டுருக்கு. இங்கேயும் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு சின்னதா. நாங்க இது மொத்தம் 3 பேக் போட்டோம். இது ஒரு பேக். நம்ம இன்னொரு பேக்கை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பேக்ல இன்னொன்று காய் விட்டுருக்கு. சின்னதாக தான் இருக்கு. அதனால நம்ம பிச்சிடுறோம். இதுக்கு மேலே வளராதுன்னு நினைக்கிறோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.